நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் பண்றோம் அண்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான அன்பாக்சிங் பண்றோம். விவோட X300 Pro சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் guys. சோ இந்த X300 Pro ஓட மெயின் மேட்டர் என்ன தெரியுமா? அல்ட்ரா ஃபீச்சர்ஸ். X200 அல்ட்ராவோட ஃபீச்சர்ஸ் X300 Pro கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா விவோ இது வரைக்கும் அவங்க அல்ட்ரா லைன் ஆஃப் போன்ஸ் வந்து சைனால மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ சைனாக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் குளோபலி கிடைக்கணும்னா அப்போ ப்ரோக்கு தானே கொண்டு வரணும். X300 Pro. So இன்னைக்கு இதோட அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ள என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நான் காட்ட போறேன். பிளஸ் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன். இந்த ஃபிளாக்ஷிப் விவோ ப்ரோ ஃபோன் ஐபோனோட ஒரு பெட்டரான ப்ரோ ஃபோனா பார்க்கலாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க. என் பேர் ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so box packaging பொறுத்த வரைக்கும் சேமா தான் இருக்கு. Black பிரீமியமான பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தடவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்னா இந்த கேமரா ரிங் இருக்குல்ல, கேமரா ரிங் மாதிரி பண்ணிருக்காங்க அண்ட் அது வந்து கொஞ்சம் எம்பாஸ்டா இருக்கு. சோ இட்ஸ் லிட்டில் ஜெட்டிங் அவுட். ஆஹா, ஃபோன் இருக்கு. ஐ அம் எக்ஸைட்டட் டு see that. பட் அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். கீழே வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. லுக் at the quality of this case. நல்ல ஒரு குவாலிட்டி சிலிகான் கேஸ் கொடுத்திருக்காங்க. வெரி குட். ஆஃப் கோர்ஸ் சிம் இஜெக்டட் டூல் இருக்கு. குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்திருக்காங்க. சைனீஸ்ல இருக்கு. நம்ம நல்ல சைனீஸ் படிக்க முடியாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 90 வாட் விவோட ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிடும் அண்ட் டைப் A to type C கேபிள். அதான் உங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். Let's take a look at the phone. All right, time to take a look at the phone. Excited இருக்கேன் ஏன்னா சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க which is very very interesting. Okay. All right, just take a look at this. Flat sides பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம், நான் X200 Pro வச்சிருக்கேன். சைட் பை சைட் நீங்க பாத்தீங்கன்னா of course அந்த பெரிய கேமரா மாடியூல், சர்க்குலர் கேமரா மாடியூல் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா சைட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்லி ஃபிளாட் சைட் அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்ப்ளே இல்லாம ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபீல் வெயிட் வைஸ் அண்ட் ஐ திங்க் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் சிமிலரா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. பட் ஓவரால் இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி வெரி நைஸ். பட் கம்பேர்ட் டு X200 Pro நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டா இருக்குங்க. ஏன்னா இதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் நான். கீப் வாட்சிங் தி வீடியோ. லெட்ஸ் டேக் a look at the weight. Alright, okay. ஃபர்ஸ்ட் நம்ம X200 Pro ஓட weight செக் பண்ணிடலாம். 229.5 grams இருக்குங்க இதோட weight. ஐ திங்க் இதுவும் ஆக்சுவலி இது கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி தோணுது. மேபி 227, 228. Let's see. Same to same. No change. Alright, இப்போ அடுத்து கேஸை போட்டு பார்த்துடலாம் ஒரு தடவை. ஓ மேன், திஸ் இஸ் சச் அ குட் லுக். ஃபோன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குங்க. லுக்ஸ் வெரி நைஸ். இப்போ ரெண்டு ஃபோனையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கான காரணம் தெரியுமா? இந்த வருஷம் நீங்கள் X300 Proலையும் அந்த ஜூம் எக்ஸ்டெண்டர் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ணிக்கலாம், which is very nice. ஃபிளாஷ் மாடியூலை வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் விவோ லோகோ சேமா இருக்கு அண்ட் யா சிமிலர். அண்ட் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு. மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. கீழ டைப் C Gen 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க for the first time, which is awesome. டைப் C 2.0 ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, which is very nice. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மைக்ஸ் கொடுத்திருக்காங்க. மேலேயே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சோ ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். அண்ட் இங்க ஆப்பிள் மாதிரியே ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அண்ட் விவோ கால்ஸ் திஸ் ஷார்ட்கட் பட்டன். ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த ஷார்ட்கட் பட்டனை பிரஸ் பண்ணோனே வர மெனு இருக்குல்ல, இட் இஸ் அச்சல் அப்படியே ஐபோனை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க விவோ. தே குட் ஹவ் டெஃபினெட்லி டன் பெட்டர். கொஞ்சம் ஒரிஜினலான டிசைன் கொடுத்திருக்கலாம். பட் எனிவே அது ஒரு விஷயம் இருக்கு, சொல்லிடுறேன் நான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் பட்டன் இதுல கிடையாது. X200 Ultraல இருந்தது, X200 Proல கிடையாது, X300 Proலயும் கிடையாது. மேபி X300 Ultraல வந்தா வரலாம். பட் யா, குட் டிசைன், வெரி நைஸ் டிசைன். ஆக்சுவலி நல்லா ஸ்டடியா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க பின்னாடி தெரியல. பட் முன்னாடி வந்து செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இந்தியாக்கு வரும்போது ஐ திங்க் இட் வில் கம் வித் ஷார்ட் சென்சேஷன் கோர் இல்லனா ஆல்பா. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஆஃப் கோர்ஸ் இந்தியால லான்ச் கூட சீக்கிரம் நடக்க தான் போகுது. சோ வில் வெயிட் ஃபார் தட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டெஃபினெட்லி ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க டிசைன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஐ லைக் இட். அண்ட் நம்மளோட டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கிடையாது. ஃப்ரெஷ் டிராப், ஃப்ரெஷ் டென்ட் கிரியேட் பண்ணலாம்டா. 1 2 3. Every time I do this எனக்கு அப்படியே ஹார்ட் பக்குன்னு ஆகுங்க. சரி, பேசிக்லி ஒன்றுமே ஆகலை பாருங்களேன். நோ ப்ராப்ளம். அடுத்து டிஸ்பிளே சைடில் இருந்து ட்ராப் பண்ணலாம். பை தி வே டிஸ்பிளே மேலே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். நான் தொடச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? ஓகே, குட் பீப்புள், தேங்க்யூ. சரி, அடுத்து டிஸ்பிளே பத்தி பேசலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.78 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் பெரிய டிஸ்பிளே தான். பட் இந்த வருஷம் குவாட் கர்வ் டிஸ்பிளே கிடையாது. இட்ஸ் a flat panel. So completely flat panel கொடுத்திருக்காங்க. So bezel size is one of the slimmest in the industryங்க. பார்க்கிறதுக்கு கிரேசியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் ஆன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. என்னங்க இந்த பெசல்? ஓய்யோ, சான்ஸே இல்ல. ஒரு நிமிஷம், என்னோட பிக்சல் 10 Pro XL இங்க இருக்குண்டா. குடு ஒரு நிமிஷம். சைட் பை சைட் காட்டிடுவோம். அப்படி ஷாக் பண்ணிடலாம். லுக் at this.
லுக் அட் த டிஃபரன்ஸ். எவ்வளோ ஸ்லிமாக இருக்குது பாருங்களேன் பெசல்ஸ். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து தாறுமாறான ஸ்க்ரீன் எஸ்டேட் கிடச்சிரும். டிஸ்பிளே குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், இட்ஸ் வெரி வெரி குட். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் OLED பேனல் இதில் கிடச்சிரும். LTPO டெக்னாலஜி இருக்குது. ஸோ 1 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் 2K ரெசல்யூஷன் கொடுத்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் 1.5K இஸ் ஆல்சோ வெரி வெரி கிறிஸ்ப். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா PWM dimming உங்களுக்கு வந்து 2160 Hz PWM dimming கிடைச்சிரும். அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 4500 nits இருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல HDR வீடியோலாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி Zeiss மாஸ்டர் மோட்ல இட் லுக்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இது வந்து ஒரு தாறுமாறான டிஸ்பிளேங்க, எந்த குறை சொல்றதுக்கும் இல்லை. அண்ட் வெளியே சூரிய வெளிச்சத்தெல்லாம் சொல்லவே வேண்டாம், இட் இஸ் வெரி கிறிஸ்ப், வெரி பிரைட், பிரச்சனை இல்லை. புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த X300 Proல 1 nits வரைக்கும் லோவஸ்ட் பிரைட்னஸ் போகும் டிஸ்பிளேங்க. ஸோ நீங்க டார்க்ல யூஸ் பண்றீங்கன்னா நீங்க லோ பிரைட்னஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், which is very nice. So display பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அட்லீஸ்ட் இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன் தெரியுமா? ஏன்னா S25 Ultraல கொடுத்துருக்காங்க. பட் இந்த புதுசா லான்ச் பண்ணிருக்க iQOO 15லயும் உங்களுக்கு சேம் சாம்சங் பேனல் இருக்கிறதுனால அதுல ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிடைச்சிரும், சேம் குவாலிட்டி கோட்டிங். iQOO 15லயே கொடுக்கும்போது X300 Proல கொடுத்துருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா. பட் எனிவே ஸ்டில் டிஸ்பிளே குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். ஓகே, அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். X300 Proல உங்களுக்கு MediaTek Dimensity 9500 சிப்செட் கொடுத்துருக்காங்க. RAM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12GB RAM வேரியன்ட் 16GB RAM வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. பை தி வே 12GB RAM வேரியன்ட் வந்து LPDDR5X Ultra வாமா, and 16GB RAM வேரியன்ட் வந்து LPDDR5X Ultra Pro வாமா. ஓகே, பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாட் சேனல் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் ஆப்ஸ் வந்து மெமரியில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது, இல்லைனாலும் பிரச்சனை எங்களுக்கு வந்ததில்லை. ஸோ திஸ் வில் பி ஈவன் பெட்டர். பேசிக்கலி நீங்கள் வந்து ஹெவி இன்டென்சிவ் கேம்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஆப் ஹீரோ பேக்ரவுண்டில் வச்சுக்கும். ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 256GBலேருந்து 1TB வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இது வந்து UFS 4.1 ஸ்டோரேஜ். அண்ட் ஸ்டோரேஜ் ரீட்ரைட்ஸ் டெஸ்ட் நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் ஆர் கிரேசி. 4500 MB/s உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் we've tested. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Antutu ரன் பண்ணி பார்த்தோம். நாங்க Antutuல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் Geekbenchலயும் 10,000க்கு மேல எங்களுக்கு மல்டி கோர் ஸ்கோரும் கிடைச்சது. கேமிங் பொறுத்த வரைக்கும் Genshin Impact விளையாடணும், சுத்தமா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்மூத்தா ரன் பண்ணது 60 FPSல உங்களுக்கு ஈஸியா நீங்க விளையாடலாம். இன்ஃபேக்ட் Dimensity 9500ல இருக்கிற GPU is one of the most powerful GPUs, especially ray tracing performances சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ 3D மார்க்ல சோலார் பேன் ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை வந்து நீங்க ஆப்பிளோட A19 Pro கூட கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity 9500ல பெட்டரான ஸ்கோர் கிடைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் டிமாண்டிங்கான கேம்ஸ் டைட்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபோன் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிடுங்க. ஓகே, பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 6510 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேட்டரிலாம் சொல்ல வேண்டாம், நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் பேட்டரி இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. இந்தியன் யூனிட் வரும்போது கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி அதோட ரிவ்யூ சொல்றோம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா 90W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்களா. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ஆயிரும். அண்ட் உங்களுக்கு 40W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு விஷயம் இந்த போன்ல கிடையாது. அது என்னன்னா அந்த MagSafe கம்பேட்டபிலிட்டி இருக்குல்ல, ஆப்பிள் ஐபோன்லயும் கூகுளோட Pixel 10 சீரிஸ்லயும் கொடுத்துருக்காங்களா, அது இதுல கிடையாது. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 6 இல்ல, NFC சப்போர்ட் இருக்கு, and தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இட்ஸ் a flagship phone guys. ஓகே, இதெல்லாம் விடு தம்பி, கேமராஸ் பத்தி சொல்லு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கேமராஸ் ஆர் டெஃபினெட்லி எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி கேமரா வந்து Sony Lydia 828 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 1/1.28 inch சென்சர். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் சென்சர். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 50 MP Samsung JN1 கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும் வித் ஆட்டோ ஃபோக்கஸ். பை தி வே இந்த போன்ல பண்ணிருக்க அப்கிரேட் என்ன தெரியுமா? பெரிஸ்கோப் கேமரா வந்து ஆக்சுவலி சாம்சங்கும் மீடியாடெக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து கோ கிரியேட் பண்ணிருக்காங்க. சாம்சங் HPB சென்சர் 200 மெகாபிக்சல் சென்சர். இட்ஸ் சப்போஸ் டு பி a very very powerful sensor. ஆனா இந்த வருஷம் வந்து நீங்க 3.7x பதிலா 3.5x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். பட் ஸ்டில் ஜூம் கேப்பபிலிட்டிஸ் தாறுமாறா இருக்கு. நாங்க சில போட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம், பாருங்க. இட் லுக்ஸ் வெரி குட். See, நீங்க வந்து 3.5x 7xல ஜூம் பண்ணீங்கன்னா 10x வரைக்கும் 20x வரைக்கும் இட் should be good. பட் 20xக்கு மேல ஜூம் பண்ணும்போது ரொம்ப அதிகமா AI யூஸ் பண்ணுது. சோ பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியலாம். பட் ஸ்டில் ஐ லைக் தி போட்டோஸ். பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்லாம் சொல்லவே வேண்டாம். லோ லைட் ஆகட்டும், டே லைட் ஆகட்டும், இட்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன்லாம் இட் இஸ் கிரேசிங்க. அண்ட் போர்ட்ரேட்ஸ்க்கு உங்களுக்கு விவோட டிஃபரெண்டான Zeiss லென்ஸ் சிமுலேஷன்ஸ்லாம் கிடைச்சிரும், பிரச்சனை இல்ல. ஹியூமனிஸ்டிக் மோடும் கொடுத்திருக்காங்க. So that's also very nice. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான AI ஃபீச்சர் ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா 4 seasons போர்ட்ரேட்னு கொடுத்திருக்காங்க. So நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சீசன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் with AI and it looks very impressive. So போட்டோகிராஃபிக்கு சொல்லவே வேண்டாம். This is a fantastic phone. But X200 Pro கம்பேரிசன்ல அவ்வளவு பெரிய அப்கிரேட் எனக்கு தெரியல. However, வீடியோகிராஃபில நல்ல அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. So எல்லா கேமராஸ் வச்சு பிரைமரி ஆகட்டும், அல்ட்ரா வைட் ஆகட்டும், டெலிஃபோட்டோ ஆகட்டும், செல்ஃபி கேமரா ஆகட்டும், எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து 4K 60 FPS டால்பி விஷன் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா வச்சு நீங்க 4K
120 fps வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வருஷம் லாக் கேப்பபிலிட்டிஸை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ 4K 120 fpsல லாக் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த ஜூம் ஸ்லைடரை வந்து நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா அவ்வளவு வந்து ஸ்மூத்தா இருக்காது. பட் லுக் அட் திஸ், இந்த வருஷம் ஸ்மூத்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, which is very nice. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோல உங்களுக்கு 4K 60 fps கேப்பபிலிட்டி கொடுத்திருக்காங்க, which is again first time for any brand. So video recordingல நிறைய வேலை செஞ்சிருக்காங்க vivo, and that was required and that is also very very good. So நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G drive linkல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிட்டா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. பட் ஸ்டில் இந்த போன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது we will do a detailed review comparison எல்லாமே. So அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Origin OS 6 based on Android 16 கொடுத்திருக்காங்க. and இந்த Origin OS 6 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து of course Chinese வேரியன்ட்னால Chinese Origin OS எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் இந்தியால Origin OS 6 வந்துருச்சுங்க. I'm so happy about that. அதோட வீடியோ வந்து நாங்க ஆல்ரெடி போட்டுருக்கோம் சேனல்ல. பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க, இங்க லிங்க் வந்துரும். சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வரப்போகுது with Origin OS 6 in X300 Pro லான்ச் ஆகும்போது அது எல்லாமே தெரிஞ்சிடும். சோ கண்டிப்பா அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க. நான் இதுல எக்ஸ்ட்ராவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அந்த வீடியோல எல்லாமே இருக்கு. சோ ஓவராலா vivo X300 Pro நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா போனை ப்ரோ ஆக்க ட்ரை பண்ணிருக்காங்க vivo, அண்ட் ஐ திங்க் ஒரு லெவலுக்கு அச்சீவும் பண்ணிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் டீட்டெயில்டாக டெஸ்டிங் பண்ணணும், அண்ட் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, அதெல்லாமே செக் பண்ணோம். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. எனக்கு ஃபோன் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.